எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னோட மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வர இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். இன்னும் சொல்றேன், 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துகிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் எல்ஜி அவர்கள் தான் மாநாட்டு தலைவர், எல் கணேசன். அப்பதான் முதல்ல பேசுறேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி 2 நிமிஷம் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் என்ன பேசுறேன்னு தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, அதாவது கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்து இருக்கிற மேடையில், என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு, பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்திச்சு. உண்மையிலே கொரோனா காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையா ஹெல்ப்லைன் என்று அறிவிச்சு செயல்பட்டது திமுக தான். மக்களுக்கு தேவையான உணவு, மளிகை பொருட்கள், மருந்து என அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஒன்றிணைவோம் வா என்ற முன்னெடுப்பு மூலமா திமுக நிறைவேற்றிச்சு. திமுக மாவட்ட செயலாளர் முதல் கடைகோடி தொண்டன் வர எங்க நெட்வொர்க்கா தான்
கொரோனா காலத்தில் டவுன் ஆகாம செயல்பட்டுச்சு. கொரோனா அப்போ எதிர்க்கட்சியாக இருந்து, திமுக எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணவில்லை என்று சொன்னால் அதிமுக அலுவலகங்கள் எல்லாம் மக்கள் முற்றுகையிட்டிருப்பாங்க என்பதுதான் அன்றைக்கு இருந்த யதார்த்த உண்மை. 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20 ஒன்றிணைவ வா உதவி என்ன அறிவிச்சோம். அறிவிச்ச 20 நாள்லயே 15 லட்சம் அழைப்புகள் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு அழைப்பையும் சரிபார்த்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் மூலமா 1 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு உதவிகளை வழங்கின இயக்கம்தான் இங்கே நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகம். 76 லட்சம் உணவு பாக்கெட்டுகளை வழங்கணும். நேரடியா 28 லட்சம் பேருக்கு உணவு சமைத்து வழங்கணும். 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முகக்கவசங்களை வழங்கணும். மக்கள் சொன்ன 7 லட்சம் குறைகளை மனுக்களா அதை மாத்தி அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சோம். ஒரு பேரல் கவர்மெண்ட்டையே அன்றைக்கு நம்ம திமுக நடத்துச்சு. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா 2ஆம் அலை உச்சத்தில் இருந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, மருத்துவமனைகளில் படுக்கைகள் பத்தல என்ற நிலை. அதற்காக விரைவாக நம்ம நடவடிக்கை எடுத்து சரி பண்ணோம். அது திமுக தான். தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள்லாம் அழைச்சு ஆலோசனை நடத்த தொடங்கிட்டேன். பதவியேற்பு விழா முடிஞ்சதுமே நான் எங்க போனேன் தெரியுமா? முதல்ல பத்திரிகையில் செய்தியை பாருங்க, பழனிசாமி அவர்களே பாருங்க போய். முதல்ல நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இருக்க அமைக்கப்பட்டு வந்த கோவிட் பராமரிப்பு மையத்துக்குத்தான் ஆய்வுக்கு போனேன். ஆக்சிஜன் உற்பத்தியை முடுக்கி எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம். கொரோனாவுக்காக வார் ரூம் என்கிற கட்டளை மையம் அமைக்க உத்தரவிட்டோம். எல்லா துறை அமைச்சர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டேன். எல்லா அமைச்சர்களும் ஹெல்த் மினிஸ்டர் அறிவிச்சு அதுபடி செயல்பட்டாங்க. கொரோனா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சென்னை உட்பட எந்த மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டாலும், பயிர் சேதம் ஏற்பட்டாலும், நிலச்சரிவு நடந்தாலும் நேரில் போய் உடனுக்குடன் பார்த்துருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க களத்திலேயே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கெல்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்களை நீங்கெல்லாம் இப்படி பேசலாமா? வெள்ளக்காலத்தில் கூட யாரோ ஏற்பாடு பண்ண நிவாரண பொருட்கள் மேல அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினவங்க தானே நீங்க. இதுதான் உங்க தகுதியும் தராதரமும். கொரோனா காலத்தில் மக்கள் பணியில தான் எங்களுடைய மாவீரன் மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்களை இழந்தோம். அந்த அன்பழகன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இங்க ஆரம்பிட்டிருக்கேன் மனசுல. நாங்கெல்லாம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் திமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் சொல்லுவார் அடிக்கடி. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பேச்சு இணையத்தில் அது வைரலாச்சு. அப்போ அதுதான் திமுக காரன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் அந்த அளவுக்கு கொள்கை உறுதி கொண்டவளாக தான் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிற நான் போய் கொரோனாவுக்கு பயப்படுவேனா? என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதயத்துடி படங்கு வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதைகளை தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி அல்ல, அவருக்கு படியழைக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது.